بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين فقد قال الله تعالى في القرآن العظيم قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا فقد قال رسول الله صلى الله عليه وسلم لا تطروني كما أطرت النصارى ابن مريم فإنما أنا عبده فقولوا عبد الله ورسوله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹு தாலாவின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோன் ஆகிய வல்லோன் அல்லாஹு தாலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முறித்தாகட்டமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டிசம்பர் 25ஆம் நாள் உலக அளவில் கிறிஸ்தவர்கள் தன்னுடைய கடவுள் பிறந்த நாளாக எண்ணி கிறிஸ்துமஸ் தினம் என்று கொண்டாடுகிறார்கள். உலகத்திலேயே அல்லாஹ் சொல்கின்ற வேதக்காரர்களில் அவர்களும் ஒருவர் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. முன் சென்ற வேத மக்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் பலரும் பூமியிலே இப்போது இல்லாவிட்டாலும், ஆனால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 2 வேதக்காரர்கள் இருக்கிறார்கள் உலகத்தில். அவர்கள் கியாமத் நாள் வரை கூட இருப்பதற்கு சாத்தியம் உண்டு, இருப்பார்கள் என்றெல்லாம் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது. அதில் முதல் வேதக்காரர்கள் யூதர்கள், குர்ஆன் சொல்லக்கூடிய 2வது வேதக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதாக குர்ஆனை மிக தெளிவாக பேசிவிட்டது. கிறிஸ்தவர்கள் பல பிரிவினர்கள் அதில் உண்டு. குறிப்பாக பெரிய பிரிவுன்னு கேட்டா 3 பிரிவு மக்கள் இருக்கிறாங்க. பல பிரிவு, பல நிலைப்பாடு, அது இது அப்படின்னு சொன்னாலும் கூட, ஆனா அந்த கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடுறதுல இவங்க எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க. தங்களுக்குள்ள பல பிரிவுன்னு சொன்னாலும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுற விஷயத்துல அவங்களுக்குள்ள ஒன்னா இருப்பாங்க. இந்த கிறிஸ்துவத்தை பற்றி நாம் முதல்ல தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பதான் நம்ம ஈமான் ஆட்டம் காணாமல் இருக்கும். முஸ்லிமாக பிறந்த, மூமீனாக பிறந்திருக்கக்கூடிய, 5 வேளை தொழுகையாளி, பல முறை ஹஜ்ஜு உம்ரா செஞ்சவர், வருடம் நிறைய ஜக்காத்துகளை, தானம் தர்மங்களை நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பான முஸ்லீமு கூட கிறிஸ்துவத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும். கிறிஸ்துவத்தை பத்தி சரியா தெரிஞ்சு வைக்காத பட்சத்துல சில நேரங்களில் அவர் கொள்கை குளறுபாடுகளால் அவர் ஈமானை விட்டு கூட பிறண்டு போய்விடலாம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. அப்ப கிறிஸ்துவத்தை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கிறதே, அட சுருக்கமா சொல்ல போனா இஸ்லாமிய பார்வையில இயேசு என்பவர் ஒரு இறை தூதர், அவ்வளவுதான். இயேசு என்பவர் ஒரு இறை தூதர். அட கிறிஸ்துவத்தினுடைய கொள்கை என்னங்க? சில பேர் சொல்லுவாங்க இயேசு மட்டும்தான் கடவுள். இன்னும் சில பேர் சொல்றாங்க இல்ல இல்ல இயேசுவை பெற்றெடுத்த மரியாளும் கடவுள். இன்னும் சில பேர் சொல்றாங்க இல்ல இல்ல பரிசுத்த ஆவி ஒருவர் இருக்கிறார், அவரும் கடவுள். இன்னும் சில பேர் சொல்றாங்க இறைவனின் மகனாகத்தான் இயேசு இருக்கிறார். அட இன்னும் சில பேர் சொல்றாங்க அவங்களுக்குள்ளேயே, அட கடவுள் ஒரு ஆள் இல்லப்பா, 3 பேரு. இப்படி பல குளறுபாடு இருக்கிறது. எந்த வேதக்காரர்கள்ட்ட இவ்வளவு குளறுபாட பார்க்க முடியாது, கிறிஸ்தவர்கள்ட்ட தான் பார்க்க முடியும்.
இவங்ககிட்ட மட்டும்தான் பார்க்க முடியும். அவரும் கிறிஸ்தவர் தான், இவரும் கிறிஸ்தவர் தான், அவரும் ஒரு சர்ச்சு, இவரு ஒரு சர்ச்சு, அவரு ஒரு ஆராதனை, இவரு ஒரு ஆராதனை, இப்படி பலவாறாக இருந்தாலும் கூட அவங்கள்ட்ட கடவுள் கொள்கையும் பலவாறா இருக்கு. குர்ஆன் அவங்கள பத்தி ரொம்ப தெளிவா பல இடங்கள்ல பேசப்பட்டிருக்கு. அவங்க புனிதமா நினைக்கிற பைபிள்ல கூட ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அவங்க கடவுள் சொல்றாங்களா இல்லையா, அந்த இயேசு அவரை பத்தி அவங்க பைபிள்ல கூட தெளிவா இல்லைங்க, குர்ஆன்ல ரொம்ப தெளிவா இருக்கு, ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து எப்ப பிறந்தாரு, எப்படி பிறந்தாரு அப்படிங்கிற நிலைப்பாடு கூட அவங்களுக்கு மத்தியில குழப்பம். ஆனா குர்ஆன் அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. கிறிஸ்துவத்தை பத்தி ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனாலதான் இஸ்லாமியர்களை பார்த்து இஸ்லாம் கட்டளை போடுது, அவங்க மரியாதை கொடுக்காட்டா கூட பரவாயில்ல. அதாவது கிறிஸ்தவர்கள் அல்லது யூதர்கள் கூட மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை தப்பா பேசினாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பை தப்பா பேசினாங்க, அவங்களுடைய நிலைப்பாடு பல வகையில் தவறுகளாக பேசப்பட்டாலும் கூட இஸ்லாமிய பார்வையில அப்படியெல்லாம் பேசக்கூடாது, புனிதப்படுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் தஆலா அவங்களை ரொம்ப கண்ணியமா வச்சிருந்திருக்கிறான்னு பாக்குறோம். இஸ்லாமிய வரலாறுகள் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசான்னு பேரை கேட்டா சும்மா இருக்க கூடாதான். முஸ்லிம் என்ன சொல்லணும், அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அன்னாரின் மீது அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் அப்படின்னு அந்த இறை தூதர் பேரை கேட்ட உடனே அவருக்கு இவர் துவா செய்யணும். ஒரு முஸ்லிமா இருந்தா அவர் துவா செய்வார், இப்படி துவா செய்வார், துவா செய்யணும். வெறுமனே ஈசான்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இறை தூதரா இல்லையா. எந்த இறை தூதர் பேரை கேட்டாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேரை கேட்டாலே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் சமாதானம் அவர் மீது உண்டாகட்டும் சொல்லணும். இது கட்டளை. அதே போலதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பேரை கேட்டாலும் வெறுமனே மரியம்னு சொல்லக்கூடாது, மரியம் பின் இம்ரான் அப்படி சொல்லக்கூடாது, அது கண்ணிய குறைவு. இஸ்லாம் கத்துக் கொடுக்குது, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மாவை மரியம்னு வெறும் பேரை சொல்லாத, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரின் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் கிருபையும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும்னு சொல்லு அப்படின்னு இஸ்லாம் சொல்லி கொடுக்குதுங்க. அப்ப கிறிஸ்தவத்தை பத்தி ரொம்ப நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். கிறிஸ்தவர்கள் அவங்களே குளறுபடியாக இருந்தாலும் கூட நாம என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ரொம்ப தெளிவா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அம்மா யாரு இல்ல அவங்க நன்னிம்மா யாருங்கிற வரைக்கும் குர்ஆன்ல இருக்குங்க. எந்த இறை தூதருக்கு அப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லல, நன்னிம்மா வரைக்கும், அம்மாவுடைய அம்மா வரைக்கும் மற்ற இறை தூதர்களை பத்தி அல்லாஹ் பேசல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி தான் பேசி இருக்கிறானே. குர்ஆன்ல அல்லாஹ் கிட்டத்தட்ட எத்தனை நபிமார் பேருங்க சொல்றான், சுமார் 25 அல்லது 24 நபிமார்கள் பேரை சொல்றானா இல்லையா, ரசூலுல்லாஹ் உட்பட. இவ்வளவு நபிமார்கள் பேரை சொன்ன ரப்பு அவங்க அம்மா பேரை சில நேரங்கள்ல அவங்க அத்தா பேரை 1-2 பேருக்கு சொல்லி இருக்கிறான். ஆனா நன்னிம்மா பேர் வரைக்கும் சொல்லப்படல. அவங்க எப்படி பிறந்தாங்க எப்படி வளர்ந்தாங்கிற வரைக்கும் பெருசா பேசப்படல. இது எல்லாம் யாருக்கு பேசப்பட்டிருக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அல்லாஹ் அப்படி பேசலங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் அல்லாஹ் பேசணும். ஏன், அதாவது முஸ்லிம்களே மூமீன்களே உங்க காலத்துல கிறிஸ்துவத்தால் நீங்கள் குழம்பி போய்விடாதீர்கள், மிக தெளிவா இருங்கிறதுக்கு தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நிலைப்பாட மொத்தத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டான் குர்ஆன்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு போன சொச்சத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்போ அவங்கள பத்தி வரலாறு நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும், என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்ற ஒரு வரலாறு, அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் வயசு பிள்ளையா ஆன போது, ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு அந்த அம்மா ஒரு நேரத்துல பாத்ரூம்குள்ள குளிக்க போனாங்க. குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸை களைஞ்சிட்டு அடுத்த ட்ரெஸ் மாத்த போறாங்க. மாத்த போகும்போது திடீர்னு ஒருத்தர் உள்ள வந்து நிக்கிறாரு, ஆம்பளை உருவத்துல ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு பயம் தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னப்பா நம்ம கதவெல்லாம் அடைச்சிட்டு கண்ணியமா உள்ள குளிக்க போனா கதவுக்குள்ள ஒரு ஆள் வந்து நிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா பயந்துட்டு, அந்த அம்மா வேற மாதிரியான ஆளோ, நம்மள வேற எதுக்காவது தப்பா ஒண்ணுக்கு நம்மளை இழுத்து பிடிச்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா பயந்துட்டு அவங்க துவா ஓதுனாங்க. அந்த துவாவை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறான். இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குன்த தகிய்யா, எப்பா நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்ட, நீ மட்டும் ஒழுக்கம் உள்ள ஆளா இருந்தா தயவு செஞ்சு வெளியே போயிரு, உன்னிடம் இருந்து ரஹ்மானிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எப்படி, உன்னிடம் இருந்து நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் அம்மா சொன்னாங்க.
அப்ப அவரு சொன்னாரு, பயப்படாதீங்க, நான் மனுஷன் கிடையாது, உங்களோட தப்பு தண்டா செய்யறதுக்கு வரல, நான் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வஹியை கொண்டு வருவது பொறுப்பேற்ற ஒரு வானவர் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். இது எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். குர்ஆன்லயே இருக்கு இந்த வசனங்களாக. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க, நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு சுப செய்தியை கொண்டு வந்திருக்கேன். என்ன சுப செய்தி? நீங்க குழந்தை பெத்துக்க போறீங்க. எப்படி? நீங்க குழந்தை பெத்துக்க போறீங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, அண்ணா யகூனலி குலாம், எனக்கு எப்படிப்பா குழந்தை பிறக்கும்? வலம் யம்சஸ்னி பஷர், என்னைய யாரும் தான் வந்து கல்யாணம் முடிக்கலையா? நான் இப்ப வந்து இப்பதானே சின்ன பிள்ளை வயசுக்கு வந்திருக்கிறேன், என்னை யாரும் கல்யாணம் முடிக்கல, எந்த ஆண் மகனும் என்னை வந்து உடல் உறவா தீண்டியது கிடையாது. வலம் அப்பு வகையா, நான் தப்பான பொம்பளையும் இல்ல. ஒரு பொம்பளைக்கு குழந்தை பிறக்கிறோம்னா எப்படி? யாரேனும் ஒரு ஆண் மகன் தீண்டினா தானே பிள்ளை பிறக்கும். அததான் அந்த அம்மா சொல்றாங்க, நான் தப்பான பொம்பளை இல்ல, இது வரைக்கும் கல்யாணம் காட்சி முடிக்கல, எனக்கு போய் பிள்ளை பிறக்குன்னு சொல்றீங்களா எப்படி? அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கதாலிக், அப்படித்தான் பிள்ளை பிறக்குன்னு அல்லாஹ் சொல்லி விட்டுருக்கான், உங்களுக்கு பிள்ளை பிறக்கும், அது அல்லாஹ்வுடைய ஆற்றல் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கிறங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊதுனாங்க. அப்படின்ற மாதிரி அந்த அம்மாவுடைய வயிற்று பகுதியை பார்த்துட்டு ஊதுனாங்க. அந்த ஊதுதல் அல்லாஹ் தஆலா அந்த ஊதலின் மூலமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தரிக்க செய்து விட்டான். எல்லாம் குர்ஆன்லயே இருக்கு. கப்சா கிடையாது, கதை கிடையாது, வரலாறு இல்ல. அதாவது தெளிவான உண்மைக்கான வரலாறு. உடனே வயிற்றுக்குள்ள குழந்தை உண்டாயிருச்சு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க. குழந்தைய பெத்தெடுத்து ஊருக்குள்ள அல்லாஹ் போக சொல்றான். ஊருக்குள்ள போனவன மக்கள் எல்லாம் தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏப்பா, நீ கல்யாணம் பிடிக்கல, நீ பாட்டுக்கு மாசம் ஆகி பிள்ளையை பெத்துக்கிட்டு கை குழந்தையோட ஊருக்குள்ள வரிய அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அந்த மக்கள், நீங்க ரொம்ப பெரிய பாவத்தை, விபச்சாரத்தை செஞ்சுட்டேன்னு சொல்ல வர்றாங்க. அந்த மக்கள் பெரிய பாவத்தை பண்ணிட்ட, ஒமாக்கான அபூக்கி இம்ரஅஸௌஇன், உங்க அத்தா தப்பான மனுஷன் கிடையாது, ஒமாக்கானத்து உம்முக்கி பகையன், உங்க அம்மாவும் தப்பான பொம்பளை இல்ல, ஓன்ட்ட மட்டும் ஏன் இந்த புத்தி வந்துச்சுன்னு கேக்குறான். அத்தா அம்மாட்ட ஏதேன்னு கெட்ட புத்தி இருந்தா அது பிள்ளைகிட்ட வரலாம். குர்ஆனே அப்படிதான் சொல்லுது. அத்தா அம்மாட்ட நல்ல புத்தி இருந்தா அது பிள்ளைகிட்ட அந்த குணம் வரும், குர்ஆனே சொல்லுது. அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்ட பொழுது அப்பதான் சொன்னாங்க, அதாவது நான் பேசுற மாதிரி இல்ல, என் பச்சை பிள்ளை பாலு குடிக்கிற பிள்ளை யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவர் பேசுவாரு, கேட்டுக்கோங்க. அப்பதான் அவர் பேசினாரு, கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வின் அடிமையாக இருக்கிறேன், ஆதானியல் கிதாப், எனக்கென்று ஒரு வேதம் தரப்பட இருக்கிறது, வஜஅலனி நபிய்யா, என்னை அல்லாஹ் தஆலா ஒரு இறை தூதராக வருங்காலத்தில் உண்டாக்க போகிறான், அதனால எங்க அம்மாவை தப்பா பேசாதீங்க, அல்லாஹ்வுடைய ஆற்றலால் நான் பிறந்த மகன், எங்க அம்மாவுக்கு நான் பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நீண்ட செய்திய ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள் அப்படிங்கறத அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். இதெல்லாம் நமக்கு ஏன் சொல்லப்படுதுன்னு கேட்டா, அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மடி குழந்தையில பேசினார், அவர் கடவுளா தானே இருக்க முடியும். எப்படி? மடி குழந்தையில பேசினாருங்க, அப்ப அவர் கடவுளா தானே இருக்க முடியும். எந்த குழந்தை வாய் திறந்து பேசியிருக்கு அப்படின்னு அவங்க ஆச்சரியமா சொல்றாங்க. இல்ல, மறைக்கப்பட்டிருக்கு. வரலாறுல பனி இஸ்ரவேல காலத்துல பச்சை பிள்ளை பாலுகுடி பிள்ளை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பிள்ளைங்கள் வாயை திறந்து பேசியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல புகாரியில் நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப ஆச்சரியமா? குழந்தை பேசுச்சுங்கிறதுக்காக அந்த குழந்தை இறைவனாய் ஆயிர முடியுமா? பச்சை பிள்ளை பேசுறதெல்லாம் ஆற்றல் நினைச்சுக்கிட்டு நீ கடவுள் சொல்லாத அப்படிங்கிறதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பேசுனாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுனாங்கிறதுக்காண்டி கடவுள் ஆக்கிட்டானே, அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் சில அற்புதங்களை செய்தார்கள் அப்படிங்கிறதுக்காக கடவுள் ஆக்கிட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சிலர்களை இறந்து போனவர்களை உயிராக்கினார்கள் என்பதற்காக ஒரு சின்ன களிமண் மாதிரி மண்ணை எடுத்து ஒரு பறவை செய்வாங்க, கையிலேயே ஒரு குயவன் மாதிரி பறவை செஞ்சு அல்லாஹ்வின் உத்தரவுக்கு இணங்க நீ பறந்து போன்னு சொன்னா அந்த பறவை பறந்து போயிடும். இதெல்லாம் அவங்க செஞ்ச அற்புதங்கள். அதெல்லாம் குர்ஆனும் ஆமான்னு ஒத்துக்கொள்ளுதே. ஆமா, அப்படி ஒரு அற்புதத்தை நாம அவருக்கு தந்தோம்னு அல்லாஹ் சொல்றான். அது வந்து இறை தூதர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய முஅஜிஸாக்களில் உள்ள ஒன்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே போல பிறவியிலேயே பிறக்கும் போதே கண்ணு குருடாக பிறகுதா இல்லையா, அப்படிப்பட்டவர்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் போய் அப்படி தடவி விட்டாங்கன்னா கண்ணு பளிச்சுன்னு தெரியுமா. அப்படி ஒரு பேராற்றல் அல்லாஹ் அவங்களுக்கு தந்தான். அதே மாதிரி வெண்குஷ்டம் அன்னைக்கு வந்து தீர்க்க முடியாத ஒரு நோய், குஷ்டம் சொல்றமா இல்லையா, அதாவது கைகளெல்லாம் முடக்கு வந்து
மேலெல்லாம் வெள்ளை வெள்ளையா வந்து ஒரு வகையான ஊன் தண்ணி வடிச்சுக்கிட்டே இருக்குமா இல்லையா? அதுக்கு பேரு வெண்குஷ்டம், தொழுநோய் என்னென்னமோ சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு அதுக்கு மருந்து மாத்திரை இருக்கு. ஆனா ஒரு காலத்துல தொழுநோய்க்கு மருந்து மாத்திரையே கிடையாது. அந்த நோய் வந்தா அந்த நோயில தான் சாகணும், அப்படி ஒரு நிலை இருந்துச்சு. அப்படிப்பட்ட காலத்துல சிலருக்கு தொழுநோயாளிகளுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் போய் தடவி விட்டாங்கன்னா குணமாயிடும். குருடு சரியா போயிடும். செத்து போனவங்கள உயிராக்குனாங்க. மண்ணை உருட்டி பிரட்டி ஒரு பறவையா பறக்க விட்டாங்க, பறந்து போச்சு. இதெல்லாம் அற்புதம் தான். இதெல்லாம் மறுக்கல, குர்ஆன் ஆமான்னு தான் சொல்லுது. ஆனா இந்த அற்புதத்தை வச்செல்லாம் ஒருத்தர் கடவுள்னு சொல்றது முட்டாள்தனமும் நல்லா குர்ஆன்ல சொல்றோம். அதே மாதிரி குழந்தை பிறக்கணும்னா தகப்பன் தாய் ஒண்ணு கூடணும் இல்லையா? ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாரோடையும் சேரல. அப்போ வந்து உங்க குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறதுனால தகப்பன் இல்லாமல் பிறந்ததால் அவர் இறைவன் தான் அப்படின்னு சில பேர் சொல்றான். அதுவும் தப்புன்னு அல்லாஹ் குர்ஆன்லயே பதிவு செஞ்சுட்டான். அப்போ இந்த மாதிரி சில அற்புதங்கள் சில வித்தியாசங்கள் எல்லாம் இருந்ததுனால ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நீ கடவுள்னு சொல்றியே, அது கூடாது, அது இல்லைங்கிறத குர்ஆன் மிக தெளிவா மறுக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொல்லுவாங்க, லா துத்ருனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈசா இப்னு மரியம் இப்னு மரியம் ஈசா இப்னு மரியாம அந்த கிறிஸ்துவ மக்கள் எவ்வளவுக்கு ரொம்ப ஒசத்தி குடிச்சு கடவுள் ரேஞ்சுக்கு கொண்டு போனாங்களோ அந்த மாதிரி எண்ணெயை யாரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எண்ணெயை நீங்க கடவுள் ரேஞ்சுக்கு கொண்டு போயிடாதீங்க. என்னை பத்தி பேசுறதா இருந்தா எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? இன்னமா நஅபுதுஹு, நான் அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க. காரணம் என்னன்னு கேட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்த நிறைய அற்புதங்களை விட எண்ணிலடங்க அற்புதங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். நிறைய செஞ்சிருக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கிளாஸ் பால்ல கிட்டத்தட்ட 300-400 பேருக்கு வயிறு நிறைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு போட்டி இருக்கிறார். ஒரு கிளாஸ் பாலை வச்சுக்கிட்டு மொத்த பேரையும் குடிச்சு வயிறு நிறையுங்கப்பான்னு சொன்னாங்க. கிளாஸ் பால் குறையாம இருந்துச்சு. தண்ணியே இல்லாத இடங்களில் தண்ணியை உண்டாக்கி தந்தார்கள். வெறுமனே இந்த நகபு சதையும் தானே இந்த விரல், இந்த விரலை அப்படி நீட்டினாங்க, தண்ணீர் வடிஞ்சிச்சு. நிறைய பேர் ஒளிச்சிஞ்சாங்க, நிறைய பேர் குளிச்சாங்கன்னா ஹதீஸ் வருது. இந்த மாதிரி நிறைய முஅஜிஸாக்களை அற்புதங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வதை சஹாபாக்கள் பார்த்ததால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏன் திரும்ப நிறைய அற்புதம் வெளியாகுது, அதனால என்னைய அந்த கிறிஸ்துவ மக்கள் ஈசாவை உயர்த்தியதை போல கடவுள் ரேஞ்சுக்கு நீங்க என்னைய உயர்த்திராதீங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான் வந்து அல்லாஹ்வுடைய அடிமை தான், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு சிறந்த படைப்பு, அவ்வளவுதான். என்ன பத்தி நீங்க மக்கள்கிட்ட சொல்றதா இருந்தா ஃபகூலு அப்துல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய அடிமை, வரசூலுஹு, அவர் அல்லாஹ்வுடைய இறை தூதர், இவ்வளவுதான் சொல்லணும், வேற எதையுமே சொல்லக்கூடாது. அதனாலதான் பெரிய அதிசயம் என்ன தெரியுங்களா? கிட்டத்தட்ட 200 கோடி பேருக்கு மேல முஸ்லிம்கள் இருந்தும் கூட ஒருத்தர் கூட அதுல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடவுள்னு சொல்லலங்க. யாருமே கடவுள்னு சொல்ல மாட்டாங்களே. பச்சை பிள்ளைகிட்ட போய் கேட்டா கூட முகமது யாரு? அவர் நபி தான், அவர் இறை தூதர் தான், அவர் மக்காவுல பிறந்தாரு, மதீனாவுல மௌத்தானாரு, இவ்வளவுதான் சொல்லுவாங்களே தவிர யாருமே முகமது யார் கடவுள் சொல்லவே இல்லையே, சொல்லவும் மாட்டாங்களே. அல்லாஹ் தஆலா எவ்வளவு இந்த சமுதாயத்தை பக்குவப்படுத்தி தந்திருக்கிறான். அப்போ இந்த முஸ்லிம் சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவர்களுடைய கடவுள் கொள்கை என்ன, அவர்களை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது, முஸ்லிம்கள் எப்படி அவர்களை பார்க்க வேண்டும், இது எல்லாம் நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும். பிறப்பால் வித்தியாசத்தோடு அவர் பிறந்தார் என்பதற்காக அவர் கடவுள் அளவுக்கு அவரை உயர்த்த முடியாது. அல்லாஹ்னா யாரு? ஒரு இறைவன் தான். அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவா சொல்லிட்டான், வமா மின் இலாஹின் இல்லா இலாஹுன் வாஹிதுன். எப்பா நீ 3 கடவுளுங்கிற, மகங்கிற, அம்மாங்கிற, பரிசுத்த ஆவிங்கிற, 3ங்கிற, 2ங்கிற, 1ங்கிற, ஒண்ணுமே இல்லைங்கிற, இப்படி எல்லாம் இல்ல. கடவுள்னா அல்லாஹ் ஒருத்தன் தான், ஒரே ஒரு இறைவன் தான். குர்ஆன்ல நீங்க எங்க பரட்டினாலும் குர்ஆன் ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு, அல்லாஹ் என்பவன் மட்டும்தான் இறைவன், அவன் தனித்தவன், அவனுக்கு நிகரானவன் கிடையாது. ரொம்ப அழகா சொல்லிடுச்சு. பக்கத்துக்கு பக்கம் அல்லாஹ் இதையே ஏன் சொல்றான்னு கேட்டா குழம்பி போயிடாதேங்கிறதுக்கு தான். கிறிஸ்தவர்கள் குழம்பினார்கள், அதே போல யூதர்கள் குழம்பி போனார்கள். இன்னும் பல பல மக்கள் இறைவன் யார் என்பதில் குழப்பம் இருக்கிறது. சிலருக்கு இறைவனே இல்லை என்ற கோட்பாடு கொள்கைகள் உண்டு. இது எல்லாம் ஓட்ட வந்துடக்கூடாது. குர்ஆனை பாரு, பக்கத்துக்கு பக்கம் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப அல்லாஹ் ஒருத்தன் தான், அல்லாஹ் ஒருத்தன் தான், அல்லாஹ் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் ஏன்னு கேட்டா அல்லாஹ் தன்னை இறைவன் என்று குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லிவிட்டான். அதை நாம விளங்கி வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்.
ஒருத்தர் வந்து தகப்ப இல்லாம பிறந்தாரு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு நீ அவரை போய்கிட்டு தூக்கி பிடிச்சி அவரை நீங்க வந்து இறைவன் சொன்னா, உண்மையாகவே அவராவது அம்மா இருந்து அத்தா இல்லாம பிறந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிறந்தாங்க? அட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிறந்தாங்க? அட அம்மாவும் இல்ல அத்தாவும் இல்லையே. அல்லாஹ் குர்ஆன்ல இப்படியே சொல்றான், இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி, ஈசாவுடைய பிறப்புக்கு அல்லாஹ்விடத்துல உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலில் ஆதம், ஆதமை போலதான். அந்த ஆதம் எதுல படைக்கப்பட்டாரு? கலகத்துஹு மின் துராப், அவர் மண்ணில இருந்து தான் படைக்கப்பட்டார். அப்போ அம்மா இருக்க அத்தா இல்லாத ஒரே கடவுள்னு சொன்னா அந்த கிறிஸ்தவர்கள் முதல்ல யாருங்க கடவுள் சொல்லணும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தானே சொல்லணும். அவர் தான் அம்மாவும் இல்லாம அத்தாவும் இல்லாம பிறந்தாரு. இவராக அம்மா இருக்க பிறந்தாரா இல்லையா? அட அல்லாஹ் எப்படி மனிதர்களை படைத்திருக்கிறான் அப்படின்னு பார்த்தா அறிஞர்கள் சொல்கிறார்கள், 4 விதமாக மனிதர்களை படைத்திருக்கிறான். தாய் தகப்ப, ஆம்பளை பொம்பளை இல்லாம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் உண்டாக்குனான். இது ஒரு படைப்பு. அடுத்து அல்லாஹ் தஆலா இரண்டாவதாக படைத்தான். அதாவது ஆம்பளை இருந்தாங்க, பொம்பளை இல்ல. ஆம்பளை இருந்தாரு, அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாரு, பொம்பளை இல்ல. அப்படிதான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சான். ஆதமின் ஒரு பகுதியை எடுத்து ஒரு பொம்பளை அல்லாஹ் உருவாக்கினான். அவங்க பேர் தான் ஹவ்வா. முதல் தாய், மனிதன் உற்பத்திக்கு முதல் தாய் யாருங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உடம்பிலிருந்து படைக்கப்பட்ட ஒரு பெண் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அவங்கதான் இரண்டாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய படைப்பு. அத்தா அம்மா இல்லாம ஒருத்தர் பிறக்கிறாரு, அத்தா இருக்கிற அம்மா இல்லாம ஒருத்தர் பிறந்தாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அடுத்து அல்லாஹ் சொல்ல வர்றது, அம்மா இருந்தாங்க அத்தா இல்ல, அதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். 4வது அத்தா அம்மா 2 பேர் இருந்தாதான் பிள்ளை பிறக்கும். இது நாமெல்லாம் இப்படி 4 வகையை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இப்ப 4 படைப்புல 3 படைப்பு ஆச்சரியம். ஆமா, நம்ம மறுக்கல, அதை ஏத்துக்கிறோம் தான். ஆனா அந்த ஆச்சரியத்துக்காக அவங்களெல்லாம் போய் கடவுள்னு வைக்க முடியாத, இறைவன்னு சொல்ல முடியாத, இவங்களை எல்லாத்தையும் படைச்சது அல்லாஹ் தான். அதான் அல்லாஹ் அந்த வசனத்துல அழகா சொல்றான், கலக்துஹு மின் துராப், அந்த ஆதமையும் மண்ணில இருந்தான் படைச்சேன், அந்த ஆதத்துல இருந்தா எல்லாத்தையும் படைச்சேன். அப்படின்னா நம்முடைய மூலக்கூறு எதுங்க? மனிதனுடைய மூலக்கூறு மண்ணு தான். நீ மண்ணில இருந்தா படைக்கப்பட்டவன். அப்ப நீ வந்து இறைவனாக ஆகுவதற்கு எந்த தகுதியும் கிடையாதுன்னு நல்லா சொல்லிட்டான், ரொம்ப தெளிவா சொல்லிட்டான். அதே மாதிரி அற்புதங்கள் காட்டுனாங்கன்னு பார்த்தா ஆமா உண்டு, அவங்க காட்டுனாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அவங்கள பத்தி அதையும் தெளிவா சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் திடீர்னு ஒரு பகுதியில போவாங்க. போன உடனே யாரேனும் கண்ணு குருடானவங்களை பார்த்தா அப்படியே கூட்டிட்டு வந்து அப்படி லேசா கண்ணை தடவி விடுவாங்க, அவருக்கு கண் பார்வை கிடைச்சிடும். அதே மாதிரி தொழுநோய்க்காரவங்க யாரையா பார்த்தா அப்படி லேசா தடவி கொடுப்பாங்க, அவருக்கு தொழில் நோய் நீங்கிரும். இது எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். அதே மாதிரி செத்து போனவங்க யாரேனும் உயிர்ப்பிக்கணும்னு கேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவரை உயிராக்கி கொஞ்ச நாள் இருக்க, அதாவது சில நேரங்கள் இருக்க வச்சுட்டு மீண்டும் அவங்கள மௌத்தாக்கிடுவாங்க. இதெல்லாம் அவங்க காட்டுன அற்புதம். இந்த அற்புதம் பார்த்து இவர் இறை தூதர்னு ஒப்புக்கொண்டு அல்லாவை கடவுளாக ஒப்புக்கொள்ளணுங்கிறதா நோக்கமே தவிர இவரையே இறைவனாக ஆக்கணுங்கிறது நோக்கம் இல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை பாலைவன தொழிலாளர் நடந்து போனாங்க. ஒருத்தர் என்ன பண்ணாரு, கடுமையான தொழுநோய் கண்டிருக்கு, உடல் முழுக்க புண்ணு புண்ணா வடியுது, சீலு வடியுது, அருவருப்பான ஊந்தண்ணி வடியுது, கை காலெல்லாம் முடங்கி போய் அருவருப்பான தோற்றத்துல ஒரு இடத்துல இருந்தார். ஒரு இடத்துல இருக்கும் போது அவர் வாய் மட்டும் ஒரு வார்த்தையை முணுமுணுத்துக்கிட்டே இருந்துச்சான். அதாவது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபினி மிம்ம புத்தலிய பிஹி கஸீர மின் ஹல்கிஹி, இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். படைப்பில் பெரும்பாலானவர்களுக்கு பிடித்திருக்கும் நோய் எனக்கு இல்லாமல் அல்லாஹ் ஆக்கினானே, அப்படிப்பட்டவனுக்கு எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அன்னைக்கு பெரிய நோயே தொழுநோய் தான், அந்த நோயே இவருக்கு இருக்கு. ஆனா மக்களுக்கு பெருநோயை கண்டிருக்கு, எனக்கு பெருநோய் காணல, அப்படி அல்லாஹ் என்னை வச்சிருக்கானு அல்லாஹ்வை புகழ்றாரா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆச்சரியம். அவர்கிட்ட போய் கேட்டாங்க, ஏப்பா உனக்கே பெரிய நோய், அந்த நோய் உனக்கு இருக்கு, மக்களுக்கு எல்லாம் நோய் இருக்கு, உனக்கு இல்லைன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கே, என்ன விஷயம் சொல்லுன்னா? அப்ப அவரு சொன்னாரு, ஒண்ணும் இல்லைங்க, அல்லாவை பற்றி அறிவு என்னிடத்தில் இருக்கிறது, மக்களில் பெரும்பாலானோருக்கு அல்லாவை பத்தி தெரியாம இருக்கிறாங்களே, அதுதான் பெரிய நோய், தீர்க்க முடியாத நோய்னா அதுதான். உடல் அளவில் வரும் நோயை விட, அதாவது சிந்தனை ரீதியாக உள்ளத்தின் ரீதியாக இறைவனை மறுத்தாலோ அல்லது இறைவனுடைய கடவுள் கொள்கையிலே குளறுபடி இருந்தாலோ அவன் தான் பெருநோயை கண்டிருக்கிறான், அவன்கிட்ட தான் பெரிய நோய் இருக்கு. அல்லாஹ்னா யாருன்னு தெரியல. இன்னைக்கு முஸ்லிம்களே பல பேருக்கு அப்படித்தானாங்க, பெரிய டாக்டர், அவர் கை வச்சா எல்லா நோயும் குணமாயிரும், அவர் கை தேர்ந்த வைத்தியர். ஆனா அவருக்கு அல்லாஹ் பத்தி தெரியலண்டா, அவரே நோயாளின்னு அல்லாஹ் சொல்றான், அவரே நோயாளிதான்.
அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அல்லாஹ்னா யாரு, அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய படைப்புகளை எப்படி படைத்திருக்கிறான், அவன் நாளைக்கு நம்ம என்ன செய்ய போறான், எதுல இருந்து உருவாக்குறான், எப்படி வாழ சொன்னான், எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இதையெல்லாம் நாம தெரிஞ்சுக்காம ஒருத்தர் ஒரு பெரிய நிபுணராக அறிவாளியாக இருந்தாலும் கூட அவன் முட்டாளுதான், அவன் நோய் கண்டவன் தான். அந்த அடிப்படையில் அவர் பேசினார். அப்ப சொல்லும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சப்தத்தை, ஆமா நீ சொல்றது உண்மைதான், இப்படி பெரிய நோய் இதுதான்ப்பா, நீ சொல்றது உண்மைதான், சரி அது போகட்டும், ஹாத்தி எதக்க உன் கையை கொடு அப்படின்னா அவர் உடனே கையை கொடுத்தாரு. ஒண்ணுமே செய்யல ஈசா அலைஹிஸ்ஸலாம், கையை போய் அப்படி லேசா பிடிச்சாங்க, அருவுறுப்பெல்லாம் பார்க்கல, கையை தான் பிடிச்சாங்க, மொத்த நோயும் குணமாயிடுச்சு. உடம்புல இருக்க மொத்த நோயும் குணமாயிட்டு ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிட்டார். அதன் பிறகு அவர் வாழ்நாள் முழுக்க மௌத்தா போற வரைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோடயே வாழ்ந்தாராம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்யற இபாதத்தை பூரா பார்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாத் மாதிரி இபாதத்தை செஞ்சாராம். இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய பிரசித்தி பெற்ற இஹ்யா உலூமுத்தீன் என்ற நூலில் இந்த செய்திகளை பதிவு செய்திருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அற்புதங்கள் என்ன, இப்படி எல்லாம் வெளிப்பட்டது உண்டு. அதே மாதிரி ஒரு அம்மா அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய பிரசித்தி பெற்ற வரலாற்று நூலான அல் பிதாயா வ நிஹாயா என்ற நூலிலே இந்த செய்தியை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள்ல போனீங்கன்னா அந்த கிதாபெல்லாம் பார்க்கலாம். இங்கிலீஷ்ல இருக்கு, அரபியில இருக்கு, உருதுல இருக்கு, எல்லா மொழியிலையும் பெரும்பாலான மொழியில இந்த கிதாபுகள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நேரத்துல போகும்போது ஒரு புது கபரு, அடக்கமான புதுசா இருக்கு கபரு, அந்த கபருக்கு பக்கத்துல ஒரு அம்மா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கு. அழுதுகிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மாலைக்கு ஐயத்துகள் வருவா, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க, ஏமா என்ன உனக்கு பிரச்சனை சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லுச்சு, எனக்கு இருந்தது ஒரே ஒரு பிள்ளை தான், அந்த பிள்ளையும் மௌத்தா போச்சு, அந்த பிள்ளைங்க மண்ணுக்குள்ள கூட அடக்கம் பண்ணியாச்சு. அல்லாட்ட நான் ஒரு முடிவோட உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த அம்மா அல்லாவை ஒப்புக்கொண்டது, நான் முடிவோட உட்கார்ந்து இருக்கிறேன். ஒண்ணு மௌத்தா போன என் பிள்ளை உசுராகி வெளியே வரணும், இல்லைன்னு சொன்னா நான் இந்த இடத்துல மௌத்தா போகணும். இது ரெண்டுல ஏதாவது நடக்காம இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு நான் வீட்டுக்கு போறதா இல்ல அப்படின்னு சொன்னுச்சு அந்த அம்மா. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஏமா சரி உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன், உன் மகள் செத்து போனவ எந்திரிச்சு வந்துருவா, சரியா, அவளை பார்த்துட்டா போதும், நீ வீட்டுக்கு போயிடணும், சரியான்னு கேட்டான். ஆமாமா, செத்து போனவ உசுரா வந்தா கூட போதுமே, மனசாரி போயிருமே என் பிள்ளைக்கு, ஏதாவது ஒன்று ரெண்டு வார்த்தையை நான் பேசிடுவானா இல்லையா, அவ எந்திரிச்சு வந்து ரெண்டு ஒரு வார்த்தை என்கிட்ட பேசட்டும், அதுக்கப்புறம் அவ இல்லாட்டாலும் பரவாயில்ல நான் வீட்டுக்கு போயிறேன்னு சொன்னம்மா. உடனே அந்த கபரை பார்த்து சொன்னாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம், யா ஃபுலானா, கபருக்குள்ள அடங்கியிருக்கிற இந்த பெண்ணு, கூமி பிஇذن ரஹ்மான், அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு நீ அந்த எந்திரிச்சு வா, ஃபக்ருஜி, அந்த கபருக்குள்ள வெளியே வா அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த அம்மா, அந்த சின்ன பிள்ளை தலையில இருந்த மண்ணெல்லாம் தட்டி விட்டுக்கிட்டு அந்த கபனுடைய ஆடையோடைய கபூர்ல இருந்து வெடிச்சு வெளியே அந்த அம்மா வருது. அந்த அம்மா வெளியே வந்து அம்மாட்ட பேசுது, ஏன் உனக்கு இந்த ஆசை, நான் தான் மௌத்தா போயிட்டேனா இல்லையா, நான் மீண்டும் மௌத்தா போகணும்னா சக்கராத்து வேதனை எல்லாம் அனுபவிக்கணும், மௌத்தா போகும் பொழுது ஒரு வேதனை வரும் பாருங்க, அல்லாஹு அக்பர், அதை நிறைய அறிஞர்கள் விவரிக்கிறார்கள். அதாவது வேப்பங்காயை விட மிக கசப்பாக இருக்கும். எல்லாரும் ஒரு நாளைக்கு அனுபவிக்கதான் போறாங்க சக்கராத்துடைய வேதனையை, முர்ன்னு சொல்லுவாங்க, கசப்புன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வேதனை அனுபவிச்சு இப்பதான் மௌத்தாவை உள்ளப்படுத்திருக்கிறேன், நீ மீண்டும் என்னை உயிராக்கிட்டிய, நான் மீண்டும் மௌத்தா போகணும்னா மீண்டும் ரெண்டாவது முறையில நான் வேதனை அனுபவிக்கிறோம், ஏன் இப்படி இருக்கிற, நான் தான் மௌத்தா போயிட்டு விட்டுரு, பொறுமையா இரு, அல்லாஹ் உனக்கு கூலியை கொடுப்பான், அது இதுன்னு புறம்பிக்கிட்டு தெரியாத அப்படின்னு செத்து போன பிள்ளை அம்மாவுக்கு நசீது பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த புள்ள கேட்டுச்சு ஆயிஷா சாத்துட்ட, நான் மீண்டும் மௌத்தா போயிடுறேன், உலகத்துல வாழலாம் நான் விரும்பல, வாழ்ந்ததெல்லாம் போதும், மௌத்தா போற நேரத்துல வேதனை மட்டும் இல்லாம இருக்கட்டும் துவா செய்யுங்கன்னு சொன்னான். அப்போ துவா செஞ்சாங்க, மீண்டும் அந்த பிள்ளை போய் மீண்டும் கபருக்குள்ள போய் மண்ணோட மண்ணா போயிடுச்சு அப்படிங்கிற வரலாற்றை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இதைதான் சொல்றான், மௌத்தா போனவர்களை பல பேரை ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிர் கொடுத்தார்கள், ஆனா அவங்க யாரும் வாழலங்க, அதுதான் இங்க பார்க்கணும், யாரும் வாழல. மௌத்தா போனவர் பிறகு 40 வருஷம் வாழ்ந்தாரு, அதெல்லாம் கிடையாது, 30 வருஷம் வாழ்ந்தாரு, அதெல்லாம் கிடையாது, ஒரு வாரம், அதெல்லாம் கிடையாது. மௌத்தா போனவரை எழுப்பாட்டுவாங்க, மக்களுக்கு அற்புதத்தை காட்டுவாங்க, நான் இறைத்துதுன்னு ஒப்புக்கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க, அவரை மீண்டும் அந்த அவங்க ஆளெல்லாம் செத்து போனவங்க மௌத்தா போயிருவாங்க. இவ்வளவுதான் நடந்திருக்குது. இது எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்லயே ஆமான்னு ஒத்துக்கிறான், இல்ல மறுக்கிற அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 25 நபிமார்கள் பேரை சொன்னாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேரை சொல்லும் போது மட்டும் அம்மா பேரை சேர்த்தே சொல்லியிருக்கான் தெரியுங்களா? குர்ஆன்ல வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. ரசூலுல்லாஹ் பேரை குர்ஆன்ல எத்தனை இடத்துல சொல்லப்பட்டிருக்கு? 4 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. முஹம்மது இப்னு அப்துல்லா அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கானா? இல்ல, அப்படிதான் சொல்லல. குர்ஆன்ல மற்ற நபிமார்கள் பேரை சொல்லும் பொழுது
தாய் பேரையோ தகப்பன் பேரையோ ரப்பு சேர்த்து சொன்னது கிடையாது. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேரை சொல்லும் இடங்களில் எல்லாம் வெறும் ஈசான்னு குறிப்பிடாமல் ஈசபுனு மரியம்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் அதை யோசிக்கணும். ஈசபுனு மரியம்னு சொன்னா நீங்க சொல்ற மாதிரி ஈசா கடவுள் இல்ல, மரியம் என்ற ஒரு பெண்ணோடுக்கு பிறந்த மகன். அவர் ஒரு படைப்பு, படைத்தவன் வேறு, இவர் படைப்பு அல்லாஹ் உறுதியா சொல்றான். சந்தேகமே வந்துடக்கூடாது, உறுதியா சொல்றான் அல்லாஹ். அதனாலதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேரை சொல்ற இடத்துல ஈசபுனு மரியம்னே சொல்றான். ஒரு தாய்க்கு பிறந்த மகன் தானே தவிர இவர் இவர் படைக்க கூடியவர் அல்ல அப்படிங்கிற ரொம்ப தெளிவா இருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி 25 இடத்துல சொல்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி மிக தெளிவாக நல்லொழுக்கம் உள்ளவர்னு அல்லாஹ் சொல்றான். அந்த அம்மாவை ஒரு படி மேல போய் 28 இடத்துல சொல்றாங்க அல்லாஹ் குர்ஆன்ல மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி. ஏன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லணும்னு கேட்டா, மரியமை இவர்கள் கடவுள் என்று சொல்கிறார்களே, அவர் கடவுள் கிடையாது, அவர் கடவுள் இல்ல. அதனாலதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அம்மா யாருங்கிறத சொன்னான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தின் குடும்பத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். மரியம் எப்படி பிறந்தாருன்னு சொல்றான். மரியமை யாரெல்லாம் வளர்த்தாங்கன்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் ஏன் சொல்ற காரணம்னு கேட்டா, மரியம் சாதாரண பெண், ஒரு கண்ணியமான பெண், ஒரு உயர்வான பெண், அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றவர். அவ்வளவுதானே தவிர அவர் கடவுள் அல்ல, அவர் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. இதையெல்லாம் அல்லாஹ் ரொம்ப தெளிவா நமக்கு அழகா சொல்றான். அதே மாதிரி அதாவது இந்த கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சிலுவையில அடைச்சாச்சு, அவரை கொலை பண்ணியாச்சு, அதுதான் அவர் சிலுவை, உலக மக்களுடைய பாவங்கள் எல்லாம் அவர் சுமக்கிறார், அவர் தான் ரத்தத்தை சிந்தினார், இப்படி பல வகையான கப்சா கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அல்லாஹ் ரொம்ப குர்ஆன்ல ரொம்ப அழகா சொல்லிட்டான், வமா கதலூஹு வமா ஸலபூஹு வலாக்கின் ஷுப்பிஹ லஹும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை யாரும் சிலுவையில அறையல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை யாரும் கொலை செய்யல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி உருவம் மாற்றப்பட்டது, முகச்சாயல் மாற்றப்பட்டது அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறான். இந்த வசனத்தின் கீழால சில செய்திகளை தஃசீர் இப்னு கஸீர், அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய உலக பிரசித்தி பெற்ற தஃசீர்ல இப்படி ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அது நடந்ததெல்லாம் என்ன ஏதுன்னு விவரமா சொல்றான். அதாவது யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நிம்மதியா வாழ விடல. எப்ப பார்த்தாலும் எதையானு குறை சொல்லிக்கிட்டே இருப்பான், எதையானு சண்டைக்கு வருவான், வம்புக்கு வருவான். அவர் ஊருக்கு போனா நிம்மதியா வாழ முடியாது. அதனாலதான் அவருக்கு பேர் என்னங்க, மசீஹுன்னு அல்லாஹ் சொல்றான். மசீஹுனா ஊர் சுற்றுறவர்னு அர்த்தம்ங்க. அதாவது இன்னைக்கு நீலாங்கர்ல இருப்பாரு, நாளைக்கு பாலவாத்துல இருப்பாரு, அப்புறம் கொட்டிவாளத்துக்கு போவாரு, அப்புறம் திருவான்மீருக்கு போவாரு, இப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாரே தவிர ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பர்மனண்டா ஒரு வீடு கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது என்னமோ பைத்துல் முகதஸ் தான், பைத்துல் லஹம் அப்படின்னு சொல்லி பைத்துல் மக்தூஸ் பக்கத்துல 8 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு கிராமம், அங்கதான் பிறந்தது என்னமோ. ஆனா அந்த ஊர்ல சொந்த வீடு அவங்களுக்கு கிடையாது, அவங்க சொந்த ஊர் அவங்களுக்கு கிடையாது. இப்படி பலவாரா சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் அவருக்கு பேரு மசீஹ்னு உண்டு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி ஊர் சுத்திக்கிட்டு இருந்த காரணம் தெரியுங்களா, அன்னைக்கு இந்த யூத பையனோ பூரா அவங்கள நிம்மதியா இருக்க விடல. இந்த ஊர்ல வந்தாலும் குறை சொல்லுவான், அந்த ஊருக்கு போனாலும் குறை சொல்லுவான், இப்படியே குறை சொல்லுவான், துன்பம் கொடுப்பான், துயரம் கொடுப்பான், சண்டைக்கு வருவான். அதனாலயே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் அப்படியே ஊரா சுத்தி தான் வாழ்ந்தாங்கன்னு இருக்கு. ஊரா சுத்தி வாழும் பொழுதுதான் இவன் என்ன பண்ண, எந்த ஊருக்கு போனாலும் இவர் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யறார். இவரை இல்லாம ஆக்கணும் அப்படின்னு யூதர்கள் பூரா முடிவுக்கு வந்தான். நேரா அன்னைக்கு இருந்த, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய டமாஸ்கஸ், சிரியாவுடைய தலைநகர் டமாஸ்கஸ்ல அங்க ஒரு மன்னர் ஆட்சி பண்ணுனான். அவன் நெருப்பு வணங்கி, அரபியில சொல்றதா மஜூசின்னு சொல்லுவான். நெருப்பு வணங்கி அவனுடைய கொள்கையே கோட்பாடே என்னங்கன்னா நெருப்பு தான் கடவுள், அந்த கொள்கையில இருந்தான். நேரா யூதர்கள் அவன்கிட்ட போனாங்க. போய் இந்த பைத்துல் முகதஸ் ஒருத்தர் ஈசான்னு ஒருத்தர் இருக்காருங்க, மக்களை பூரா கெடுத்துக்கிட்டு இருக்காருங்க, உங்க கொள்கைக்கு எதிராக பேசுறாருங்க. எப்படி நெருப்பு வணங்கிகள் கொள்கைக்கு எதிராக பேசுறாரு. உண்மைதானே, அல்லாஹ் மட்டும்தான், நெருப்பெல்லாம் அல்லாஹ்வாக ஆக முடியாது. அப்போ இதுக்கு உங்களுக்கு எல்லாம் உங்க பிரச்சனைக்கு உங்களுக்கும் பிரச்சனையை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, அப்ப பைத்துல் முகதஸ்ல யாருப்பா நம்முடைய ஆட்சியாளர் ஆளுநர் இருக்கிறா, அவருக்கு ஒரு கடிதம் எழுதுனான். அந்த ஆளு மஜூசி வண்ண கடிதம் எழுதுனான். இந்த குழப்பம் செய்யற ஈசாவை பாத்தீங்கன்னா முதல்ல புடிச்சு அவரை சிலுவையில அடிச்சிருங்க, அப்புறம் அவர் தலையில முள்ளு கிரீடம் எல்லாம் வச்சிருங்க, ஆளை காலி பண்ணிருங்கன்னு கடிதம் எழுதுனான். கடிதம் எழுதின உடனே அந்த கடிதம் ஆளுநருக்கு கிடைச்ச உடனே இது யூதர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வாங்க, படைப்பட்டாளத்தோட வாங்க, இந்த இடத்துல குறிப்பிட்ட இந்த இடத்துல இருப்பார், அவரை போய்
கையும் கையும் வச்ச மாதிரி பிடிச்சி அவரை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்ன பெரிய படையோட வர்றாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பிடிக்கிறதுக்காக. அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துட்டான், ஈசா உன்னை பிடிப்பதற்கு கொல்லுவதற்கு சிறுவையில் அறைவதற்கு உன் தலையில முள்கிரீடம் சுமத்துவதற்கு ஒரு கூட்டம் திரும்பி வந்துகிட்டு இருக்கு. நீ இப்ப போய் அவங்கள்ட்ட ரொம்பலாம் போராடிட்டு இருக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். போராடிட்டே இருக்க முடியாது, இப்படி ஒரு யுக்தியை கையாளு அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். எப்படின்னு கேட்டா ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நண்பர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் இருக்கிறாங்க, எப்பயுமே இருப்பாங்க, அவங்களோட எப்பயுமே இருப்பாங்க. அப்ப அந்த மக்கள்கிட்ட கேட்டாங்க, ஐயுக்கும் யுக்கா அலைஹி ஷபஹி, எப்பா ஏன் உருவம் மாதிரி முக சாயல் உங்க மேல யார் மேலையாவது போடலாம்னு நினைக்கிறேன், அல்லாஹ் அப்படி போடுவான், நீங்க யாருப்பா அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. என்ன மாதிரி கொஞ்ச நேரத்துல நீங்க மாற போறீங்க, முகம் மட்டும்தான், முகம் மட்டும் என்ன மாதிரி மாறிடும் ஒருத்தருக்கு, அப்படி யாரு அதுக்கு அதுக்கு தகுதி யாரு அப்படின்னு கேட்டாங்க. அப்படி யாரையும் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டா ரஃபீக் ஃபில் ஜன்னா, அவர் தான் எனக்கு சொர்க்கத்தின் நண்பர், சொர்க்கத்துல அவர் என்னோட நண்பராக இருக்கலாம், யாரு இதுக்கு முன் வருதுன்னு கேட்டான். யாருமே முன் வரல. முதல் முறை சொன்னாங்க, முன் வரல. அப்போ ஒருத்தர் சின்ன பிள்ளை ஒரு ஒரு 15-20 வயசு உள்ள ஒரு சின்ன பிள்ளை எந்திரிச்சார், நான் அதுக்கு ரெடி அப்படின்ட்டார். ஏன்னா இது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோடு நண்பராக சொர்க்கத்துல இருக்கணும்னா பெரிய பாக்கியமா இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் இருந்தார். அவங்க கண்டுக்கல. 2வது முறையும் சொன்னாங்க அதே வார்த்தையை, கண்டுக்கல, அவர் தான் இருந்தார். 3வது முறையும் சொன்னாங்க, யாரும் கண்டுக்கல, அவர் தான் இருந்தார். அப்போ முடிவு கொண்டாங்க, அந்த ஹுவ, அதுக்கு நீ தான் லாய்க், அதுக்கு நீ தான் லாய்க் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க எல்லாம் போய் படுங்கன்ட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமும் படுக்கிறாங்க. அவங்களுடைய முகத்துல ஒரு ஜன்னல் மாதிரி ஒரு பகுதி இருந்துச்சு, அப்படியே அவங்க அல்லாஹ் தஆலா வானத்துல அப்படியே அவங்கள வசத்துறான். அந்த முகத்தை எனக்கு கொடுன்னு கேட்டாரா இல்லையா, அவருக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். கொடுத்து முடிய இவங்க வானத்தின் பக்கம் உயர சுற்றி இருந்த தோழர்கள் எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு வானத்திலே அப்படியே உயர்த்தப்படுவதை பார்த்தார்கள். உள்ள துபு துபு துபுன்னு வந்தான் யூதர்களும் அந்த மக்கள்லாம். உள்ள வந்தோடனே மோசாயல் மாறி போருக்குல்ல, அவரை பிடிச்சான். அவர் தான் ஈசான்னு முடிவு பண்ணான். அவரை கூட்டிட்டு போனான், கொலை பண்ணான், சிலுவையில அரைஞ்சான், தலையில முறுக்கிறே சூத்தினான். முடிச்சுட்டு ஈசாவை நாங்க கொண்டுட்டோம்னு சத்தம் போட்டு சொன்னான். மக்கள் பலரும் நம்பினாங்க, மக்கள் பலரும் நம்பினாங்க. எந்த அளவு வேதனை கேட்டா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இறை தூதர்னு சொன்ன மக்கள் கூட நம்பிட்டாங்களே, சொன்ன மக்கள் கூட நம்பிட்டாங்க. ஏன்னா முகம் அதே மாதிரி இருக்குல்ல ஐயா. ஆனா அந்த சபையில இருந்த மக்கள் நம்பல, அவங்கதான் கண்ணார பாத்துட்டாங்களே ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டதை கண்ணால பாத்துனாங்க. பாத்துட்டு சொன்னாங்க இவர் ஈசா இல்ல, ஈசா மேல போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் தன் வரலாற்று நூலிலே அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் என்பது உண்மை. ஆனால் அவர்கள் கொலை செய்யப்படவில்லை, அவர்கள் உருவம் அவர்களை சிலுவையில் அறையப்படவில்லை, அவங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டான். அதே மாதிரி அவர் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டவர் மீண்டும் உலகத்தில் இறங்குவார், குர்ஆன் ரொம்ப தெளிவா சொல்லுது. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவர் மீண்டும் வருவார் இந்த உலகத்துக்கு. அஹபத ஈஸா இப்னு மரியம் பி ஷர்கி திமிஷ்க் இன்தல் மனாரத்தில் பைதா, எங்க இறங்குவாங்கன்னு வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் இறங்கத்தான் போறாரு. எங்க? அதாவது டமாஸ்கஸ் பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது கிழக்கு புறத்தில் இருக்கும் ஒரு வெள்ளை மினாராவில் அவர்கள் வானவர்களுடைய ரெக்கை விரிப்பில் கையை போட்டவர்களாக இறங்குவார்கள். இது கதை இல்லைங்க, முஸ்லிம்ல நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு, திருமிதில நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு, சத்தியமான நபிமொழி, சஹீஹான நபிமொழி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க இறங்குவாங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய சிரியாவில் இருக்கும் டமாஸ்கஸ் பகுதியில இருக்கக்கூடிய அந்த பகுதியில தான் உசுரோட இறங்குவாங்க. இறங்கி அதன் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க எந்த அளவுன்னு கேட்டா யன்ஸில ஈஸா இப்னு மரியம் இலல் அர்த், அவர் பூமிக்கு வருவார், ஃபதஜப்பஸ், அவர் கல்யாணம் முடிப்பார், வயூலது லஹு, அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கும். அதே போல யம்குஸு 45 சனா, 45 வருடங்கள் அதன் பிறகு வாழுவார். எவ்வளவு தெளிவான ஹதீஸ் பாருங்க. 45 வருஷம் வாழுவாங்க. சும்மா யமூத்து, அதன் பிறகு எல்லாரையும் போல அவர் இறந்து போவார். யுதுஃபனு, அவரை நல்லடக்கம் செய்யப்படும். எந்த இடத்துல? மஅயஃபி கபுரி, என் கபருக்கு பக்கத்துல நல்லடக்கம் செய்யப்படுவார். அதாவது நானும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நாளை மறுமையிலே உமர் அபூபக்கர் 2 பேருக்கும் இடையிலிருந்து எழுவோம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி இஸ்லாத்தை தவிர இவ்வளவு தெளிவான கொள்கையை கோட்பாட வேற யாராலும் சொல்ல முடியாது, வேற யாராலும் சொல்ல முடியாது. அல்லாமா இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய கிதாபுல பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. கன்சுல் உம்மால் இந்த நபிமொழிகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பிலிருந்து இறப்பு வரை இஸ்லாம் தான் தெளிவாக சொல்லுகிறது. அதனால் முஸ்லிம்கள் கிறிஸ்துவ விஷயத்திலே குளறுபடியே வரக்கூடாது. அவன் எதை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனா நாம சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டா
ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இறை தூதர். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் கண்ணியமானவர், அவர் ஒரு கண்ணியமான பெண், அவருடைய பிறப்பு கண்ணியமானதுதான், அவ்வளவுதான். அதுக்கு மேல சந்தேகமே வேணாம். இதுல இன்னொரு சந்தோஷமான செய்திய இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை யாரேனும் கனவில் பார்த்தால் அது சுப செய்தியாகத்தான் இருக்கும். உதாரணமா ஒரு நோயாளி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கனவுல பார்த்தா என்ன நடக்கும்? கனவுல பார்த்தா அவருடைய நோய் அதன் பிறகு குணமாகிவிடும். ஒரு இபாதத்து செய்யறவர், ஒரு ஆபிது, ஒரு பெரிய ஆலிம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கனவில் பார்த்தால் அவருடைய அறிவு வழங்கும், அவருடைய சிறப்பு உயரும், அவருக்கு ஏதேனும் உயர்வான பதவிகள் கிடைக்கும். அதுதான் அதற்கான விளக்கம். ஒரு அனாதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கனவில் பார்த்தால் அவருக்கு அரவணைப்பான வாழ்க்கை கிடைக்கும். அதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய செய்தி. அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு டாக்டர் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, கனவுல நினைச்சுக்கிட்டே படுத்தா அப்படித்தான் இருக்கும் டாக்டருக்கு. ஆனா உண்மையா கனவுல வரணும். ஒரு டாக்டர், ஒரு வைத்தியர், ஒரு MBBS MS படிச்சவர் அல்ல ஒரு நாட்டு வைத்தியர் எப்படியா இருக்கட்டுமே, அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கனவுல பார்த்தாருன்னு வைங்க, அவர் புகழ் உச்சத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் யாருங்க சொல்றா? இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தும் புனிதமானது, அவரை கனவில் பார்த்தாலும் புனிதமானது, அவரை கனவில் பார்ப்பது கூட பெரும் பாக்கியம். அதனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அவர் ஒரு இறை தூதர், அதை தவிர வேறொன்றும் இல்லை, அவ்வளவுதான். அவர் ஒரு இறை தூதர். இறை தூதர், அவருக்கு வேதம் தரப்பட்டது. அவர் பிறகு வருவார், பிறக்க மாட்டார் யார் வயிற்றுலையும். எப்படி உசத்தப்பட்டாரோ நகம் சதையுமா அதே மாதிரிதான் வருவாரு. யாருக்கும் யாரும் பிறக்க மாட்டார். அவர் வருவாரு, ஆனால் அவரு இறை தூதராக வரமாட்டார், ஒரு சாதாரணமான மனிதனாக வருவார். நம்மை போல குர்ஆனை தான் பின்பற்றுவார், நம்மை போல ஹதீஸை தான் பின்பற்றுவார். நாம் எப்படி தொழுகிறோமோ அதை போல தான் தொழுவார், நம்மை போல நோன்பு வைப்பார், நம்மை போல ஹஜ் உம்ரா எல்லாத்தையும் செய்வார். அதன் பிறகு துனியா செழித்தோங்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கோட்பாடை நாம் தெளிவாக விளங்கி வைத்திருக்க வேண்டும். வல்லோன் அல்லாஹ் தஆலா குளறுபடியில் இருக்கும் கொள்கைக்காரர்களுக்கு அல்லாஹ் தஆலா தெளிவுகளை தருவானாக, ஈமானில் உறுதியை தருவானாக, ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரமடையும் பெரும் பாக்கியத்தை இறைவன் நமக்கு தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.